Hi everyone, welcome back to my channel Diamond Diary. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பொங்கல் கிளீனிங் ஒர்க் கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதை பற்றி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் வாஷ் பண்ணுற திங்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சோக் பண்ணி வைக்கிறதெல்லாம் வச்சுட்டு என்னோடய கிச்சன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ காலையிலே நம்ம குக்கிங் வேலையை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இருக்கிற ஒர்க்கை வந்து நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம். அப்புறம் பசிக்கும் போது நம்ம சாப்பிட்டுக்கலாம், பசங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே சமையல் வேலையை வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ணுறது என்னோடய ரொட்டீனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு லன்ச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லன்ச்சுக்கு வந்து நான் சிம்பிளான மெனு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரசமும் ப்ரான் தொக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினேன். ஸோ அது ஈஸியாக இருக்கும், பசங்களுக்கும் லீவ் டைமில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குன்ட்டு. சைடில் வந்து என் பையன் ஏதோ ஒரு ரெசிபி யூடியூப்பில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஜஸ்ட்டு ப்ரானை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து வெங்காயம் சும்மா வதக்கிட்டு அதை போட்டு ஏதோ பண்ணான். சரி ஓகே ஏதோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்படியே சைட் பை சைடாக கொஞ்சம் டஸ்டிங் ஒர்க் இருந்துச்சு, அதையும் பார்த்துக்கிட்டே தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ சிம்பிளான மெனுன்றதுனால எனக்கு கிச்சனில் ரொம்ப மார்னிங் டைம் ஒர்க் இல்லை. எனக்கு இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஃபேன் க்ளீனிங் பண்ணுறது, அப்புறம் ஜன்னல் துடைக்கிறது, ஷெல்ஃப் வந்து மோஸ்ட்லி அன்றைக்கி ஃபஸ்ட் டேவே பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி ஜன்னலை க்ளீன் பண்ணுறதும், ஃபேனு, அப்புறம் தரையில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு கீழே இருக்கிற ஷெல்ஃப்லலாம், அதெல்லாம் பண்ணுறது மட்டும் இன்றைக்கி இருந்துச்சு. ஸோ அதையும் பண்ணி முடிச்சுட்டு ஹால் வந்து சீக்கிரமே முடிஞ்சிடுச்சு. என் பையனும் சைட் பை சைடு நல்லா ஹெல்ப் பண்ணான். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. மெயினாக அதனால தான் நான் ஹாஃப் இயர்லி லீவ் இருந்துச்சு இல்லையா, அந்த டைம்லேயே நான் ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் ஹெல்ப்புக்கு மேலே ஏறி நம்ம நிற்கும்போது கீழே ஒருத்தவங்க இருந்து ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா, ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணேன். என் பையனும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணான். அதனால் ஓரளவுக்கு என்னால் ஈஸியாக முடிக்க முடிஞ்சிச்சு. ஹாலில் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டேன். ரூம் தான் கொஞ்சம் ரொம்ப டஸ்டியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஜன்னலில் வந்து நம்ம அந்த பக்கமாக கொசு வலை வந்து அடிச்சு இருக்கிறதுனால அடிக்கடி நான் வந்து அதை க்ளீன் பண்ணவே மாட்டேன், அப்படியே இருந்துச்சு. ஸோ அதை நம்ம எப்போ அந்த கொசு வலையை எடுத்துட்டு க்ளீன் பண்ணுறோமோ அப்போ தான் அது உள்ளார நம்ம அந்த ஜன்னலோட பேக் சைடு வந்து க்ளீன் பண்ண முடியுன்றதுனால 2 ஜன்னலுமே ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து டஸ்டிங் பண்ணி. ஸோ அதில் வந்து நிறைய டஸ்ட் இருந்துச்சு. அப்புறம் பீரோவை நகர்த்திட்டு பார்த்தா அதுலேயுமே நிறைய இருந்துச்சு டஸ்ட்டு. ஸோ அதை கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அப்புறம் ஏசி க்ளீனிங் இருந்துச்சு. 2 ஜன்னலுமே ரொம்ப டைம் எடுத்துருச்சு அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. அப்புறம் ஜன்னல் வந்து நான் இந்த பக்கமாக ஒரு பக்கம் நான் தொடச்சிட்ருந்தேன், அந்த பக்கம் வந்து என் பையன் தொடச்சான். ஸோ 2 பேரும் சேர்ந்து பண்ணதுனால ஜன்னல் ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நான் எந்த ஒர்க் பண்ணாலுமே மோஸ்ட்லி என் பையனை கூப்பிட்டுப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு கம்பெனி இருந்தால் என்னால் ஈஸியாக வேலை செய்கிற மாதிரி எனக்கு இருக்கும். தனியாக செய்கிறத விட இந்த மாதிரி யார் கூடயாவது சேர்ந்து செய்யும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு ஒர்க்கு. அவங்க எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லை அப்படிங்கிறதுலாம் அடுத்த விஷயம். பட் நான் ஒர்க் பண்ணும்போது என் கூட சேர்ந்து யாராச்சும் பண்ணாங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் மோட்டிவேட்டிவாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி நான் எந்த ஒர்க் பண்ணாலுமே என் பையனை கூப்பிட்டுப்பேன். அவனுக்கும் எனக்கும் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒத்து போகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவனை வச்சுக்கிட்டு தான் நான் மோஸ்ட்லி எல்லா வேலையும் செய்வேன். வேலை வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் கத்தணும், இடையில ஓடி போயிடுவான். இருந்தாலும் கொஞ்சம் கத்திக்கிட்டே ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், தனியாக வேலை செய்கிறத விட. ஸோ அதனால் அவனை வச்சுட்டு தான் மோஸ்ட்லி நான் ஒர்க் பண்ணுவேன். கொஞ்சம் வாஷ் பண்ணுற திங்ஸ் இருந்துச்சு, ஷெல்ஃபில் இருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து அந்த ஷோகேஸில் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன பொம்மைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஊற வச்சுருந்தேன் காலையிலேயே. ஸோ அதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு வெயில் வர டைமில் எடுத்து காய வச்சிட்டோன்னா அப்புறம் ஈவினிங்குள்ளே அது ரெடி ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் உங்கள் பொங்கல் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா முடியலன்னாலும் நம்ம எப்படியாச்சும் இந்த ஒர்க்கை பண்ணி தானே ஆகணும். ஸோ எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நம்ம எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பொறுமையாகவும் செய்யலாம், நம்ம ரிலாக்ஸ்டாகவும் பண்ணலாம். அந்த டைமில் பண்ணுறத விட நம்ம கொஞ்சம் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா இப்போது 2 நாள் நான்
அந்த ஒர்க்க பண்ணேன். ஒரு 4 டேஸ் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றதுக்கு, வாய்ஸ் ஓவர் குடுக்கறதுக்கு எனக்கு த்ரோட்டு போயிடுச்சு. ஏன்னா செம்ம கோல்டு, ஃபீவரு. 4 டேஸ் அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே இல்ல. லாஸ்ட் டியூஸ்டே வந்து நான் விளாக் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். சாட்டர்டே, சண்டே அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, செம்ம ஃபீவரு. ஸோ எந்திரிக்கவே முடியல. வாய்ஸ் ஓவர் குடுக்கவே முடியல. மண்டே ஆயிடுச்சு எனக்கு வாய்ஸ் ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணி வரதுக்கு. ஸோ என்னோட பேசும்போதே உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இன்னும் எனக்கு சரியாகல. ஸோ நான் அதனால தான் நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணேன். அந்த நேரத்தில ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால சுத்தமா முடியாது. ரொம்ப அலர்ஜி அதிகமாயிடும். ஸோ அதனால தான் நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணேன். நீங்களுமே உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ பயமுறுத்துறேன்னு நெனைக்க வேணாம். நம்மளுக்கு என்ன வேணாலும் ஏதாச்சும் ஒரு தடங்கல் வரும் பாருங்களேன். யாராச்சும் கெஸ்ட் வருவாங்க. இல்ல நம்ம எங்கேயாச்சும் போற மாதிரி ஆயிடும். அந்த டைம்ல தான் நெறைய ஒர்க் இருக்கும். ஸோ நெறைய வேலைகள் இடையில டிஸ்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் சொல்றேன். அப்புறம் கிச்சனுக்கு வந்தாச்சு. வெளியில ஓரளவுக்கு முடிச்சுட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஈவினிங் டின்னர் டைம் வந்துருச்சு. ஸோ ஈவினிங் டைம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாவு இல்ல. ஸோ அதுக்கு நான் ஊற வச்சிருக்கேன். மாவு வந்து இந்த தடவ நான் கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா? அதில முழு உளுந்து போட்டு மாவாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீக்லி ஒன்ஸ் நான் இந்த மாரி பண்ணுவேன். ஒரு தடவ நம்ம வெள்ள உளுந்து போட்டேன்னா, இன்னொரு தடவ கருப்பு உளுந்து, அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து கேவுரு மாவு அந்த மாதிரி கம்பு, கேழ்வரகு அது போட்டு அரைக்கிறது, அந்த மாரி கொஞ்சம் மிக்ஸ்டடா பண்ணுவேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, வெறும் தால் மட்டும் போட்டு ரைஸ் ஆட் பண்ணி அரைப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த தடவ மாவு இல்ல இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ஈவினிங் டின்னருக்கு வந்து சப்பாத்தியும், மஷ்ரூம் கிரேவியும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சைட் பை சைடா மாவும் ஆட்டணும். கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் அது ஒர்க்க வந்து சீக்கிரமா அந்த கிளீனிங் ஒர்க்க முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. சப்பாத்தி மாவு வந்து ஃபர்ஸ்ட்டு நான் பெசஞ்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் அடுத்த ஒர்க்க பண்ணலாம் அப்படின்ட்டுருந்தேன். ஏன்னா, கொஞ்ச நேரம் ஊறுனா தான் சப்பாத்தி நல்லாயிருக்கும். ஸோ, அத ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு, இது வந்து மார்னிங் நான் சமைச்சு வச்சுட்டு அப்படியே போட்டுட்டு போன பாத்திரம்லாம் அப்படியே இருக்கு. அது இப்ப தான் நான் வாஷ் பண்ணவே வரேன். அதுக்கப்புறம் நான் கிச்சனுக்குள்ளேயே வரல. ஸோ, வெளி வேலைக்கு நான் போயிட்டேன்னா, அதுக்கப்புறம் கிச்சனே மறந்துருவேன். சாப்பிட்டுட்டு அந்த லஞ்சு சாப்பிட்டோம். கிளீனிங் பண்ணும்போதே இடையில லஞ்சு சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரம் எல்லாமே சேர்ந்துருச்சு. ஸோ, சைட் பை சைடா அந்த ஒர்க்க ஃபர்ஸ்ட்டு கிச்சன கிளீன் பண்ணிட்டு, அப்புறம் தான் டின்னர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ, பாத்திரம் ஃபர்ஸ்ட்டு கழுவிர்லான்னு ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்லயே புடிக்காத வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத்திரம் கிளீன் பண்றது தான். ஜாமான் கழுவுற வேலை. எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் செஞ்சுருவேன். வேக வேகமா செஞ்சுருவேன். சமைக்கிறது, கிளீன் பண்றது எல்லா ஒர்க்கும் பண்ணிடுவேன். ஆனா, இந்த பாத்திரம் கழுவுறது மட்டும் கடைசியா வச்சுட்டு நம்ம பண்றதுனாலயா என்னன்னு தெரியல. அது எப்படியோ எனக்கு சேர்ந்துரும். ஸோ, நான் நெறைய தடவ திங்க் பண்ணியிருக்கேன். இந்த சிங்க் இருக்கிற இடத்துல நம்ம வீட்டு பீரோ வச்சா ஒரு வேளை காசு நெறைய சேருமோ அப்படின்னு நெனைப்பேன். ஏன்னா, அந்த சிங்க் மட்டும் நான் எவ்வளோ தான் கிளீன் பண்ணாலும் கடைசியா பார்த்தீங்கன்னா, இந்தாண்ட வர்றதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூனாச்சும் வந்து அதில விழுந்துரும். அந்த பாத்திரம் மட்டும் என்னால அந்த சிங்க்க வந்து கிளீனா மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஈவினிங் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டா ஒரு 11 மணிக்கு தான் அந்த சிங்க் வந்து தூங்கும். அதுவரைக்கும் என் கூடயே அதுவும் முழிச்சுட்ருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படி கிளீன் பண்ணிட்டு ஃபுல்லா பாத்திரம்லாம் முடிச்சுட்டு நான் இந்த பக்கம் திரும்புனேன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் என் பையன் கொண்டு வந்து ஒரு ஸ்பூன போடுவான். இல்ல ஒரு தட்ட போடுவான். ஸோ அப்படியே அந்த சிங்க் மட்டும் ரொம்பிட்டே இருக்கும். அதனால தான் நெனப்பேன். ஸோ வாஸ்துப்படி நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பீரோ வைக்கணும் போல இருக்கு. நம்ம தெரியாம சிங்க் வச்சுட்டோம் அப்படின்னு நெனச்சிட்டு நானே நெனச்சுப்பேன். ஸோ நீங்க எப்படின்னு சொல்லுங்க? உங்களுக்கு யாருக்கெல்லாம் பாத்திரம் கழுவுற வேலை பிடிக்காது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பனியில பார்த்தீங்கன்னா, செடியெல்லாம் லைட்டா வாட்டமா இருக்கு. மழை பெஞ்சப்ப நான் தண்ணி ஊத்தல. ஸோ, இப்ப பனி ஸ்டார்ட் ஆயிட்டு, இப்பயுமே நான் ஒரு 1 வீக்கா தண்ணியே ஊத்தல. ஸோ, தொட்டியில இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம தண்ணி ஊத்தியே ஆகணும். அந்த ஒர்க் இருக்கு. வெளியில நான் அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்கேன் எல்லாத்தையும். வாஷ் பண்ணது, கிளீன் பண்ண வேண்டியது, அதெல்லாம் வெளியில இருக்கு. ஸோ, வெளியில நெறைய ஒர்க் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு நான் கிச்சன் ஒர்க் இருக்கிறதுனால, வெளியில அவ்வளவா என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அத அப்படியே விட்டுட்டு மறுநாள் தான் நான் பார்க்கணுன்னு இருக்கேன். ஸோ, மஷ்ரூம் கிரேவி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, சுண்டலுக்கு ஊற வச்சிருந்தேன். க இந்த கொண்ட கடலை சுண்டல். ஸோ, அதையும் ஃபஸ்ட்டு குக்கர்ல போட்டுட்டு, அதுக்கப்புறம் கிரேவி ரெடி பண்ணணும்.
காலையிலேருந்து வேலை பண்ணிட்டு பயங்கர டயர்டு. ஸோ இதோட நம்ம சப்பாத்தி பண்ணணுமா அப்டின்ட்டு இருந்தது. பட் வேற வழி இல்ல. எனக்கு மாவு இல்லன்றதுனால வேற என்ன பண்றதுன்றது தெரியல. உப்மா பண்ணலாம். பட் லீவ் டைம்ல பண்ணேன்னா, என் பையன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவான். காலையிலேருந்து என் கூட வேல வேற பார்த்துருக்கானா. ஸோ நான் உப்மா பண்ணி குடுத்தேன்னா அவ்வளோதான். அதனால நான் உப்மா பண்ணல. சரி பரவால்ல கொஞ்சமா சப்பாத்தி மட்டும் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பொங்கல் வரைக்குமே இப்படிதான் போகும்னு நெனைக்கிறேன். டெய்லியுமே எனக்கு ரொம்ப அப்படியே பிஸி டேவா போது. இந்த 1 வீக் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. லாஸ்ட் டியூஸ்டே நான் ஃபர்ஸ்ட்டு விளாக் போட்டிருப்பேன். இது 2வது டியூஸ்டே. இந்த 1 வீக் நான் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. அவ்வளோ ஸ்பீடா போயிடுச்சு. இடையில உடம்பு வேற சரியில்லன்றதுனால இந்த 4 டேஸ் ரெஸ்ட்டு. சுத்தமா எதுவுமே முடியல. ஸோ இனிமே தான் நான் இந்த விளாக் போஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு நான் கிளீனிங் ஒர்க்க பண்ணணுன்ட்டு இருக்கேன். ஸோ அந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன் குவான்டிட்டி ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ எப்படியும் பத்தாது. ஸோ தேங்காய் கொஞ்சம் அரைச்சு ஊத்தலாம் அப்படின்னு பார்த்தா, தேங்காய் உடைச்சு அத நான் திருவறதுக்கு கொஞ்சம் சோம்பேறியா இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். தக்காளி கூட நான் சன்னா குக்கர்ல வச்சிருந்தேன் இல்லையா? வேக வச்சு. ஸோ அத எடுத்து அந்த தக்காளி கூட போட்டு மிக்ஸியில ஒரு அடி அடிச்சுட்டு, அத எடுத்து இதில சேர்த்துட்டேன். சேர்த்து பார்த்தா எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா, ரொம்ப கரெக்ட்டா இருந்துச்சு. அந்த கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா வந்துருச்சு. நம்ம தேங்காய் ஊத்துனா எந்த அளவுக்கு திக்னஸ் குடுக்குமோ, அதே அளவுக்கு திக்னஸ் இந்த கொண்ட போட்டதுனால வந்துருச்சு. ஸோ ஏற்கனவே நான் சன்னா மசாலால இந்த மாரி பண்ணியிருக்கேன். அத மைண்ட்ல வச்சுட்டு தான் நான் இந்த மாரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஏன்னா, நான் ஊற வச்சிருந்த கொண்ட கடலை பார்த்தீங்கன்னா, சுண்டலுக்கு போக எப்படியுமே மீறும். ஸோ அதனால எக்ஸ்ட்ரா இருந்ததுனால இதில போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் அந்த தக்காளி கூட சேர்த்து போட்டு மிக்ஸியில நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். ரொம்ப ஸ்மூத்தா பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நல்லாவே நான் ஸ்மூத்தா தான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாரி பண்ணிட்டு, இதில ஆட் பண்ணிட்டு, அந்த வெங்காயம் கூடயே போட்டு நான் இதையும் வதக்கிட்டேன். அந்த திக்கா உள்ள பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட மசாலா தூள் என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டுட்டு வதக்கிட்டேன். ஸோ இது எப்படின்னா, நான் இத எப்படி பண்ணேன்னா, பட்டை, கிராம்பு தாளிச்சுட்டேன். தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த தக்காளி கூட இந்த சன்னா போட்டேன். போட்டு அந்த பேஸ்ட்டையும் எடுத்து ஊத்திட்டு, அதுக்கப்புறம் மசாலா தூள் என்னென்னவோ அதெல்லாம் போட்டேன். போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா, நம்ம மஷ்ரூம போட்டு அதோடயே சேர்த்து வதக்கணும். வதக்கிட்டு, தண்ணி எடுத்து ஊத்திட்டு, மஞ்சத்தூள், உப்பு சரி பார்த்துட்டு மூடி வச்சிரலாம். அப்புறம் இறக்கிட்டு கடைசியா பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா தூள் போடணும். அவ்வளோதான். இப்போ நான் அந்த தண்ணி ஊத்துறேன் இல்லையா, அது என்னன்னா, கொண்ட கடலை வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி எப்பயுமே நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு சூப்பு செய்யும்போதோ, இல்ல ரசம் செய்யும்போதோ, அது நம்ம இல்ல மத்த சாம்பார்லயோ, எதுலயோ ஒண்ணுத்துல நம்ம ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ, அந்த வேக வச்ச தண்ணி எதையுமே நம்ம சுண்டல் பண்ணோம்னா, அந்த தண்ணி எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அத எடுத்து வச்சுட்டு, அது அப்படியே புரோட்டீன். நீங்க ஃப்ரிட்ஜில வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது கொழ கொழன்னு ஆயிடும் ஒரு மாதிரியா. ஸோ, அது நம்ப நான் வெஜிடேரியன் எடுத்துக்கிறத விட, இது ரொம்பவே நல்லது. ஸோ, நான் எப்பயுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த கிரேவிக்கு அந்த தண்ணிய நான் இதில ஆட் பண்ணிக்கிறேன். நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. ஒண்ணும் டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு. ஸோ, பார்த்தீங்கன்னா, பெரிய மிஸ்டேக் ஒண்ணு பண்ணேன். என்னன்னா, மஷ்ரூம போட்டு வதக்கறதுக்கு மறந்துட்டேன். ஸோ, எப்பயுமே ஏதாச்சும் ஒரு மண்டை மேல உள்ள கொண்டைய மறக்கிற வேல தான் எனக்கு. ஸோ, இது நடந்துச்சா, என்ன பண்ணலாம்? அப்புறம் திருப்பி இன்னொரு கடாய் வச்சுட்டு, அதில மஷ்ரூம போட்டு நல்லா லைட்டா உப்பு போட்டு வதக்குனேன். வதக்கிட்டு அது வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு, இதில எடுத்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கேன். இந்த கிரேவி டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. நம்ம சன்னா போடுறதுனால நல்லா தான் இருக்கும். தேங்காய் ஊத்தி நம்ம பண்றத விட இது நல்லாவே டேஸ்ட்டா இருந்துச்சு. ஏன்னா தேங்காய் இருந்துச்சுன்னா, ஆக்சுவலா நான் தேங்காய் தான் போட்டுருக்கணும். எனக்கு அதில அலுப்பா இருந்துச்சு. சரி ஓகே இதில சன்னாவும் நமக்கு வேக வச்சது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் இத ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நல்லாவே வந்துருந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இந்த சன்னாவ தான் போடணும்னு அவசியம் இல்ல. வேற எந்த சுண்டல் பருப்பு உங்ககிட்ட இருந்தாலும், அத வேக வச்சுட்டு இருந்துச்சு அப்டின்னா, அத நீங்க கிரைண்ட் பண்ணி இதில போடலாம். அப்படி இல்லன்னா தயிர் கூட ஆட் பண்ணலாம். தயிர நம்ம வதக்கும்போதே அதில கொஞ்சம் ஆட் பண்ணாலும் டேஸ்ட்டு நல்லாருக்கும். பட் அந்த அளவுக்கு திக்னஸ் வராது. தேங்காய் பாலு ஊத்தலாம். அப்புறம் தேங்காய் ஊத்தலாம். இந்த மாதிரி இது போடலாம். அந்த சன்னா அந்த மாரி ஏதாச்சும் அரைச்சு போடலாம். நல்லாருக்கும். பச்சை பட்டாணி, சன்னா
அப்படி இல்லன்னா ஒண்ணும் இல்ல. வெங்காயம், தக்காளி 2யும் வதக்கிட்டு, அத மிக்ஸியில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி, அத போட்டாலுமே கிரேவியோட திக்னஸ் வந்து அதிகமாயிடும். ஸோ இந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு நான் அந்த டைம்ல என்ன தோணுதோ, அத நான் பண்ணிடுவேன். ஸோ அப்படிதான் அன்னைக்கு சன்னா வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. மஷ்ரூமும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு நம்ம வெங்காயம், தக்காளி வதக்கும்போதே இந்த மஷ்ரூமும் போட்டு அதிலேயே வதக்கிட்டிங்கன்னா, அப்பயே தண்ணி விட்டுரும். அதிலேயே பாதி வெந்துரும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம மசாலா போட்டு போட்டு ஆக்சுவல் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, அப்படிதான் பண்ணணும். பட் நான் வந்து மஷ்ரூம் போடுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ, அதனால நான் தனியா போட்டு அத வதக்கிட்டுருக்கேன். ஸோ, ஒண்ணும் பெருசா எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாரி தனியா போட்டு வதக்கிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் ஈஸியாவும் முடிஞ்சிருச்சு. ஏன்னா, சைட் பை சைடா அதுவும் பண்ணிட்டு, இதுவும் அதுக்குள்ள நல்ல கிரேவியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, அத நான் முடிச்சுட்டு கையோட இதையும் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு இறக்கிட்டேன். பெருசா ஒண்ணும் டிஃப்ரென்ஸ் தெரியல. நல்லா தான் இருந்துச்சு. ஸோ, அந்த கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியாவே முடிஞ்சிருச்சு. ஸோ, குக்கிங்க பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஓரளவுக்கு பேசிக் தெரிஞ்சாலே போதும். நம்ம ஏதாச்சும் போட்டு எப்படியாச்சும் அதில மேனேஜ் பண்ணிறலாம். ஸோ, இப்படிதான் பண்ணணும், இத வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் வந்து குக்கிங்கில கிடையாது. நம்ம பண்றது தான். எல்லாமே நம்மளோட பேசிக் தெரிஞ்சிச்சுன்னா, அத வச்சு நம்ம மேக் பண்ணிறலாம். ஸோ, அந்த பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். குக்கிங் தெரியல அப்படிலாம் கவலைப்பட வேணாம். வெங்காயம், தக்காளி எப்படி வதக்கணும், எவ்வளோ சால்ட் அண்ட் பெப்பர் மிளகாத்தூள் போடணும். அந்த டேஸ்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு. ஸோ ஈஸியாவே குக்கிங் முடிச்சிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சேர்ந்துருச்சுன்னு. இது வந்து செகண்ட் டைமு. இப்போ நான் மறுபடியும் அத நான் கிளீன் பண்ணணும். ஆனா நான் இப்ப பண்ண மாட்டேன். கொஞ்சம் லேட் ஆகும். மத்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் அத நான் பண்ணணும். சரியான தொண்டை வலி. பேசவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 நாள் ஃபீவரு. கை, கால்லாம் பயங்கர வலி. என்னமோ 10 நாள் ஜுரம் வந்த மாதிரி இருந்துச்சு உடம்பு. எந்திரிக்கவே முடியல. ஸோ எல்லாருமே ஹெல்த்த பார்த்துக்கோங்க. நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்ல எல்லாருமே இப்ப ரொம்ப ஃபீவர், ஃபீவர், ஃபீவர்ன்னு எல்லாருக்குமே ஃபீவர்ன்னு கேட்டுட்ருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. உங்க பசங்களையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஹாட் வாட்டர் குடிங்க. ஏன்னா பனி கிளைமேட் வந்து நம்ம சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்மளுக்கு ஒரு நம்ம உடம்புலயும் ஒரு சேஞ்ச் வரும் இல்லையா? அந்த மாதிரி வந்தது தான் இந்த ஃபீவரு. ஸோ நீங்களுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அ அடுத்தது வேலை பார்த்தீங்கன்னா, டின்னருக்கு அப்புறம் மாவு அரைக்கிற வேலை. ஸோ ரைஸ் ஓடிடுச்சு. அடுத்தது உளுந்து. உளுந்து வந்து நான் ஃப்ரிட்ஜில வச்சிருக்கேன். எப்பயுமே 10 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்லனா ஃப்ரீசர்லேயே வச்சுருவேன் நானு. ஃப்ரீசர்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா புசு புசுன்னு வருது. ஸோ, நான் எப்பயுமே வெள்ளை உளுந்து போட்டாலும் சரி, நம்ம கருப்பு உளுந்து போட்டாலும் சரி, நான் ஃப்ரிட்ஜில வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் அரைப்பேன். இது குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலான வெள்ளை உளுந்து போடுறத விட, இது கொஞ்சம் அதிகமா போடணும். கருப்பு உளுந்து போடுறது. அதேமாரி கொஞ்சம் சீக்கிரமா புளிச்சிரும். ஸோ, பார்த்து கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். ரொம்ப நெறைய அரைக்க வேணாம். கொஞ்சமா அரைச்சுக்கோங்க. அது வெள்ளை உளுந்து போட்டு அரைக்கிறத விட, இது கொஞ்சம் சீக்கிரமா புளிச்சிருன்றதுனால, நான் அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அத விட இது கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியா தான் அரைப்பேன். கொஞ்சமா புளிக்க வச்சுட்டு, மிச்சத்த எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில வச்சுருவேன். ஸோ, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா நான் புளிக்க வச்சுப்பேன். அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 டூ 3 டேஸ்க்குள்ளேயே நல்லாவே புளிச்சிரும். ஸோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. மத்தபடி எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான் இந்த மாவுல. டேஸ்ட்டும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸா எதுவுமே தெரியாது. ஆனா மாவு இட்லி ஊத்தும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கலரு வெள்ளையா இருக்காது. கொஞ்சம் பழுப்பா இருக்கும். பட் ஹெல்த்தி இல்லையா? அந்த தோல் வந்து நல்ல ஹெல்தியா இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க இந்த கருப்பு உளுந்துல. நல்லாருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒர்க்கு ஓரளவுக்கு நான் முடிச்சுட்டேன். ஸோ ரொம்ப லாங் டே. காலையிலேருந்து ரொம்ப நெறைய ஒர்க் பண்ண மாரி இருந்துச்சு. செம்ம டயர்டு. எப்படா படுப்போம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாத்திரம் இருந்துச்சு. அதெல்லாம் கழுவிட்டு, அப்புறம் மாவு வந்து கொஞ்சமா எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, படுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. முழிச்சு வெளியில காஞ்சிட்டு இருந்துச்சு சில திங்ஸ்லாம். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அரேஞ்ச் பண்ணிட்டு, அப்புறம் படுக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. செம்ம டயர்டா இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் டே நான் எந்திரிக்கவே இல்ல. செம்மையா தூக்கம். இப்போ வந்து ஃபீவர் ஸ்டார்ட் ஆற மாரி இருந்துச்சு. ஸோ அப்பயிலேருந்து ஒரு 4 டேஸ் எந்திரிக்கவே இல்ல. இப்ப கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் விலாக்ல வரும். வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.